ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இஃபெக்ட் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுன்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ காம்போசிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இங்கே நான் வச்சு ரைட் கிளிக், நியூ காம்போசிஷன். இங்கே வந்து கம்போசிஷன் பேரை வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு நியூ கம்போசிஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே நான் வந்து மேலே போய்ட்டு உங்களோட இதுதான் டூல் பார், இதில் போய்ட்டு நான் வந்து டீன்ற டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வெல்கம்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன். சரியாங்க, வெல்கம்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இதில் டைப் பண்ணேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நான் வந்து இஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ரைட், இது ரொம்ப லேசி இஃபெக்ட் ஆட் பண்ணுறது பாருங்கள். இப்போ வந்து இஃபெக்ட் ஆட் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டைட்டில்லாம் நிறைய அனிமேஷன் வரும். இந்த படத்து மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாட்டி இந்த மேகசின்ஸ், அதாவது மேகசின் சிடியெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அனிமேஷன்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வச்சு. அது ரொம்ப ஈஸிங்க. இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்னு இருக்குது. நான் ஏற்கனவே இந்த இஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டை பற்றி நான் இந்த டியூட்டோரியலில் சொல்லி கொடுத்துருந்தேன். இதுக்கு மொதல் டியூட்டோரியலில் இல்லை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனக்கு கிடைக்கலாட்டி இல்லை விண்டோஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இல்லாட்டி எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ண இந்த மாதிரிக்கு வரும். இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள் அனிமேஷன் அண்ட் ப்ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட்டுக்கான இஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இதில் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிற இஃபெக்ட் என்னென்னா அனிமேட்டின். ரைட், இந்த இஃபெக்டில் வந்து இது ரொம்ப மேகசின்ஸ் மூவிஸ் டைட்டில்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஒன்று ட்ராப் பின் பைட் கேரக்டர்ஸ்னு சொல்லி இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவனோட டெக்ஸ்ட்டுக்கு மேலே போடுங்க. போட்டுட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி இந்த மாதிரி. சரியாங்க, ரைட். இப்போ நான் அதை அன்டூ பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சர்ச் பண்ணி அன்டூ பண்ணிக்கிறேன். ஏன்னா திரும்ப இன்னொரு இஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ரைட், திரும்ப வந்து இதை போட்டு பார்ப்போம். ரைட், அடுத்த விஷயம் வந்து இது. ரைட், இது டிகோடர் ஃபேடிங். ரைட், இதை போட்டு பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸ்பேஸ் பார் அடிச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேகசின்ஸுக்கு வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இஃபெக்ட்ஸ் எல்லாம். ரைட், இப்போ அடுத்த விஷயம் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான இஃபெக்ட்ஸ். இதுகள்லாம் கண்ட்ரோல் சர்ட் அடித்து நான் வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். அது இது ஃபேடிங் ஃப்ளிப் ஃபேட் பை கேரக்டர்ஸ். இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் பை கேரக்டர்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஃபேட் ஆகி ஒரு கேரக்டர்ஸ் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேகசின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மேகசின் செய்கிற ஆட்களுக்கு வந்து மேகசின் சிடி அடிக்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு டைட்டில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியுங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மூலியமாக. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெய்னிங் கேரக்டர் இன்னு இருக்குது. இதையும் கொஞ்சம் சூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. இல்லை பாருங்கள் இதை கொடுத்து பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து இந்த மேகசின் செய்கிற ஆட்களுக்கு ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸ் தாங்க இது. இது எவ்வளோ நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 போட்டு பாருங்கள். நான் சர்டன் கேரக்டர்ஸை மட்டும் தான் நான் இந்த அடுத்த டைப் ரைட்டர்னு ஒன்று இருக்குது. இதை போட்டு பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இந்த டைப் ரைட்டர் இதை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ரைட்டர் டைப் அடிக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதில் உள்ள அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டுன்ற விஷயத்தில் வந்து அவ்வளோ விஷயத்தையும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுது. டெக்ஸ்ட்டுன்ற ஃபோல்டரில் உள்ள அவ்வளோ இதையும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்படி இந்த இஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா ஒன்று எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டைட்டில் க்ரியேட் பண்ணுற நேரம் இதில் எந்த இஃபெக்ட்ஸ் நல்ல இஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி அதை உங்களுக்கு தீர்மானித்து அவங்க டைட்டில்ஸ்க்கு வந்து நீங்கள் உபயோகித்து கொள்ள முடியும். ரைட், இது ரொம்ப சிம்பிள் வேங்க. ரைட், இது இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் போய்ட்டு இன்னொரு நல்ல இஃபெக்ட் ஒன்று இருக்குங்க, டெக்ஸ்ட் பவுன்ஸ்ன்னு சொல்லி இது வந்து இதை தூக்கி போட்டு பாருங்கள் இதில் இஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இதை வந்து பாருங்கள் நான் வந்து ஸ்பேஸ் பார் அடித்து அதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன இஃபெக்ட் ஒன்று வரும். ரைட், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒரு இஃபெக்டை தூக்கி ட்ராக் பண்ணி இதில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை ரன் பண்ணி பார்க்குற நேரம் இந்த டைமில் என்னை கொண்டாந்து இப்படி வச்சுட்டு ஸ்பேஸ் பார் அடிங்க, அப்படின்னா தான் ரன் ஆகும். ரைட், நீங்கள் ஒரு இஃபெக்ட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இஃபெக்ட் நீங்கள் பார்க்குற நேரம் கண்ட்ரோல் சர்ட் பண்ணி அன்டூ பண்ணிக்கிடுவேன். ரைட், சரியாங்க. இல்லாட்டி நீங்கள் எல்லா இஃபெக்ட்டும் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இஃபெக்ட்டுக்கு மேலே அட்டாகி வருவார். உங்களுக்கு செஞ்சு பார்க்கொள்ள முடியாததாக இருக்கும். ரைட், சரியாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். கடைசி ஒரு இஃபெக்ட் ஒன்று இருக்குது. இதையும் கொஞ்சம் நான் செஞ்சு காட்டுறேன்.
இது வந்து நான் பார்க்குறது வந்து இது சிசி வந்து ஸ்கேட்டரைஸ்ன்னு சொல்லி இந்த ஆப்ஷன் ரைட். இதை தூக்கி வெளியே போட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி எப்படி இருக்கும். இல்லை ஃபஸ்ட் ஃப்ரேமில் வந்து இப்படி 0 செட் பண்ணிக்கிறேன். எங்கே நான் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கட்ரைஸை வந்து இதில் வந்து நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ரேமை வச்சுக்கிட்டு இந்த கட்ரைஸுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் தான் அந்த ஃப்ரேம் வேலை செய்யும் ரைட். ஃபஸ்ட் ஃப்ரேமில் ரைட். அதுக்கப்புறம் இதை 5th ஃப்ரேமில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கட்ரைஸை வந்து இது வந்து இது இப்படி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்லோவாகும், ஏன்னா இந்த எஃபெக்ட் வந்து போட்டதுக்கப்புறமே மெஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ரைட். இதில் வந்து கொஞ்சம் உங்களோட மெஷின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் டக்குன்னு வந்துடும். இப்போ வந்து உங்களோட ஸ்பேஸ் பார் எடுத்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஒன்று வரும். சரியாங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ரைட். உங்களை வந்து டைட்டில்ஸ் வந்து இப்படி இருக்குது, அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரியா. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் மேலும் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை டியூட்டர்ஸ் ஃபனின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.